बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलाम वालेकुम अल्लाह रसूल अस्सलाम वालेकुम कालेशा पीर सरकार कालेशा पीर करम हो सरकार பாபாவோட கம்லி ஃபாத்தியா நெருங்கிடுச்சு. வர சனிக்கிழமை இரவு 30/8/2025 அந்த இரவு பாபாவோட கம்லி ஃபாத்தியா கஸ்மு ஷரீஃப்ல நடக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் என் வீடியோ போட்டு சில மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோனால ரொம்ப பேர் பயனடைஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே வருவாங்க, பாபா கிட்ட நாடி வருவாங்க. ஸோ நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அண்ணெல்லாம் எல்லாருக்கும் தாவத் கொடுத்தாயிடுச்சு, அழைப்பு கொடுத்தாயிடுச்சு, நோட்டீஸ் கொடுத்து. நம்ம அண்ணன் கரீமுல்லா பாய், அதே மாதிரி நம்ம அண்ணன் இன்னொரு அவரோட தம்பி இஸ்மாயில் இருக்காரு. அப்புறம் அங்கே பள்ளி அந்த தர்கா நிர்வாகிகள் முசாவர்கள் அவங்களும் அவங்கவுங்க ஆளுங்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்துருக்காங்க. பாபாவோட ஃபங்க்ஷன் நடக்குது, நல்லா கோலகலமாக நடக்கும். அனைத்து மக்களும் வருவாங்க. பெங்களூர், ஆந்திரா, சென்னை எக்ஸட்ரா எக்ஸட்ரா அங்கேருந்து வருவாங்க. ஸோ ரொம்ப பேர் வருவாங்க. நீங்களும் நம்ம சென்னை மக்களும் அதிகமாக கலந்துக்குங்க. பாபாவை நாடி வாங்க. பாபா கைவிட மாட்டார். பாபா யார் வராங்க வெங்கடாஜல சத்தத்துலேருந்து தெரிஞ்சிடும் யார் என்னை பார்க்கறதுக்கு வராங்கன்ட்டு. ஸோ அவர்கிட்ட உட்காந்து நம்ம மடிப்பிச்சை கேட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நியாயமான கோரிக்கை பூர்த்தி ஆகும். என்ன பலா முசிபத் இருக்குதோ, சைவன கோளாரோ, நேரம் சரியில்லை, 7:30 சனி, எது இருந்தாலும் சரி, பாபா ஆசீர்வாதம் கட்சாவே போதும். குரு பகவான் தமிழ்ல சொல்லுவோம், குரு பகவான் பார்த்தாலே போதும், பல துன்பங்கள் விலகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாபா எங்களை பார்த்தாவே போதும், எங்க வாழ்க்கையில ஒரு ஜோஜொலிப்பு வந்துடும், ஜெகஜோதி ஆயிடுவோம் நம்ம. நீங்க பாபா கிட்ட உட்காந்து பேசுங்க. பாபா உங்களை கண்டிப்பா நாடுவார். அவர் எப்படி வருவாரு, கனவுல வருவாரா, எதில் வருவாரா தெரியாது. அவங்க மனசுக்கு அந்த பாபாக்கு தான் அந்த லிங்க். காதல் எப்படி லவ் பண்றோம் அந்த மாதிரி தான் பாபாவுக்கும். பாபாவுக்கு மனசு விட்டு பேசணும். நீங்க குறைகள் அவர் வருவா, சும்மா அப்படி பார்த்தாவே போதும். பாபா பார்த்தா பல நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். எப்படி வரும், நடக்காத விஷயம்லாம் நடக்கும். எங்களுக்கு எவன் விரோதி இருக்கானோ அவனே காலில் பேசுவான், வாயா மன்னிச்சிடியா அப்படின்ட்டு. அதான் பாபா ஆசீர்வாதம் வேணும். அதனாலதான் இந்த அமாவாசை நம்ம மக்கள் பாபாவை தொடர்ந்து கரெக்டா நைட்டு 12 மணி அவங்க தூக்கத்தை விட்டுட்டு பாபா கிட்ட உட்காந்து வேண்டுதல் பண்ணி கரெக்டா அந்த 12 மணிக்கு டான்னு சொல்லி தேங்காய் உடைக்கிறாங்க. ஏன்னா அந்த தேங்காய் உடைக்கும் போது அவங்க கோரிக்கை அது பூர்த்தி ஆகுது. அந்த அமாவாசை டைம் பவர், மிட் நைட் அந்த 12 o'clock இஸ் பவர். அந்த பவர் டைம்ல இவங்க வேண்டுதல் பண்ணி பண்ணும்போது அது 5 மாசம் வரும். ஒரு கேஸ் இருக்கும். ஒருத்தர் ஒரே மாசத்துல போய் அவங்க நேரம் நல்லா இருந்தாலும் ஒரே மாசத்துல தேங்காய் உடைச்சாலும் அவங்க டக்குன்னு கிளிக் ஆகும். மனசுல ஒருத்தர் ஒரு ஆசை எடுத்துன்னு வருவாங்க. பாபா நம்ம நாடி வந்திருக்கோம், பாபா எங்க வேலை நம்ம கோரிக்கை பூர்த்தி பண்ணுவாரு. இவன் சொல்லி வருவான், அவன் சொல்லி வருவான். அந்த மாதிரி பல பேர் சொல்லி அங்க புதுசான ஆளுங்களாம் வருவாங்க. அங்க பணக்கார ஏழெல்லாம் இல்லை. பாபாக்கு எல்லாமே ஒரே ஈக்குவல். நம்ம குறை எல்லாமே அங்க மேல சொல்றாரு. இறைவன் நம்மளுக்கு வாழ்த்துறாரு. அவர் ஆசீர்வாதமும் கிடைக்குது, பாபாவோட பார்வையும் கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் அந்த பயனடையும். அடுத்தது நான் கம்லி ஃபாத்தியா அன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.